கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு பிரேக் அவுட் ஸ்டாக்கு தேவையான இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பண்ண போகிறோம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டாக்குக்கும் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே பகிரப்படுது. நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எவ்ரிடே 8லேருந்து 9க்குள்ளே நம்ம இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணுறோம். எவ்ரிடே உங்களுக்கு வந்துடும். அதாவது சண்டேயை தவிர, ஒருவேளை நான் சாட்டர்டே சாட்டர்டே சண்டே இல்லைனா மண்டே போட்டுருவேன். மண்டேயிலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் உங்களுக்கு கண்டினியூவாக 5 நாள் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் கனரா பேங்க். கனரா பேங்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கேபிட்டல் 1,20,559 கோடி. ஸ்டாக் பிஇ 6.30. இண்டஸ்ட்ரி பிஇ 7.98. இண்டஸ்ட்ரி பிஇயோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் பிஇ கீழே தான் இருக்குது. நல்ல அதாவது ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஆர்ஓசிஇ பொறுத்த வரைக்கும் 6.79, ROE 17.8% இருக்குது. இந்த பேங்க்கு அண்ட் ஃபினான்ஸுக்கு உங்களுக்கு இந்த ROE ஓரளவுக்கு மாடரேட்டாக தான் இருக்கும். மற்ற இண்டஸ்ட்ரியில் இருக்க ஸ்டாக்குக்கு மாதிரி ஹையாக இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் முக்கியமான பேராமீட்டர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டெப்ட் இருக்கான்னு பார்க்கணும். டெப்ட்டு பொறுத்த வரைக்கும் பேங்க்குக்கு கண்டிப்பாக இருக்கும். அதுதான் அவங்களுடைய முதலீடு இல்லையா? அதனால் கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு முக்கியமான ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது பெக் ரேஷியோ. பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 0.15 தான் இருக்குது. ஒரு நல்ல இன்னும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நல்லா வளரக்கூடிய கம்பெனி அப்படின்றத நம்ம இதில் இருந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பெக் ரேஷியோ அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரைஸ் டு இயர்னிங் க்ரோத் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் டு புக் வேல்யூவும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வால்யூம் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம 1 மந்த் ஆவரேஜ் வால்யூமோட கரண்ட் வால்யூமாக கம்பேர் பண்ணும்போது நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும். அப்படி பார்க்கும்போது 1 மந்த் ஆவரேஜ் வால்யூம் போகும்போது 3,20,11,850 அப்படின்றது உங்களுக்கு வால்யூம். 1 மந்த் வால்யூம், ஆவரேஜ் வால்யூம். இப்போது கரண்ட் வால்யூம் அப்படின்னு பார்க்கும்போது 9,70,57,739, கிட்டத்தட்ட அதாவது 3 டைம்ஸுக்கு மேலே உங்களுக்கு என்ன இருக்குது. வால்யூம் நல்ல வால்யூமோட இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. முக்கியமான பாயிண்ட், இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஸ்டாக்கை ஒரு லாங் டேர்முக்கு கூட நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணலாம். அந்த அளவுக்கு இந்த ஸ்டாக் நல்லா இருக்குது. முக்கியமான பேராமீட்டர் எல்லாமே நல்லா இருக்குது. பெக் ரேஷியோவாக இருக்கட்டும், இவங்களோட ROCயாக இருக்கட்டும், நெக்ஸ்ட்டு டெப்ட் இருக்கான்னு பார்க்கும்போது இதுக்கு இருக்கும். கண்டிப்பாக பேங்கிங் அண்ட் நான் ஃபினான்ஸ், அதாவது ஃபினான்ஸ் கம்பெனிக்கு கண்டிப்பாக டெப்ட் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோமா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக் ஆயில் இந்தியா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட் கேபிட்டல் 70,658 கோடி. ஸ்டாக் பிஇ 10.8. இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி பிஇ 14.2. இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக் உங்களுக்கு இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு ROE பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 13 அப்படின்ற அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு ROCE 13 அப்படின்ற 13க்கு கொஞ்சம் கம்மியாக இல்லை, 12.9% இருக்குது. நெக்ஸ்ட்டு ROE 13.3. உங்களுக்கு ROCE இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மாடரேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது டெப்ட் இருக்கான்னு பார்க்கணும். 0.62. 1க்குள்ளே இருக்கலாம். 1 அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஸ்டாக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகாது. ஒரு வெல் நவுன் கம்பெனி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் டெப்ட்டு 1க்கு மேலே இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் இன்னும் சுமையாக இருக்கும். அதனால் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெப்ட்டு நார்மலாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 1.92 இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் பெக் ரேஷியோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மாடரேட்டாக இருக்குது. அதே சமயத்தில் டெப்ட்டும் நார்மலாக தான் இருக்குது, மாடரேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ROE, ROCE, PE
ஸோ இது மூணுமே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ளஸ். ஸோ பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக இருக்குது. நம்ம பண்ண போகிறது ஸ்விங் ட்ரேடிங் தான். ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல அண்டர் வேல்யூடையும் கிடைக்குது. ஸோ கீழேருந்து இந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. வால்யூம் மட்டும் நம்ம பார்த்துருவோம். வால்யூம் பொறுத்த வரைக்கும் 1 மந்த் ஆவரேஜ் வால்யூம் 26,33,828. ஸோ இப்போ கரண்ட் வால்யூம் 63,94,220. ஸோ கிட்டத்தட்ட இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைம்ஸ் வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு டிவிடெண்ட்னு பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து வேறு லெவலில் கொடுக்குறாங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை அனாலிசிஸ். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ அதாவது ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு வரும்போது நம்ம இந்த ஸ்டாக்கில் தாராளமாக பண்ணலாம். ஃபண்டமெண்டல் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாடரேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் கம்ப்யூட்டர் எட்ஜ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ். இதை கேம்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கேபிட்டல் 19,578 கோடி, ஸ்டாக் பிஇ 44.5. இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக் வந்து கம்மியான ஒரு வேல்யூவில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரி பிஇ 55.4. நெக்ஸ்ட்டு ஆர்ஓசிஇ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வியக்கத்தக்க வகையில் இருக்குது. ஸோ உங்களுக்கு 54.8%, ROE 43.9% வச்சுருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரெவென்யூ வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த ஸ்டாக்கோட ROCயும் ROயும் இந்த அளவுக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு பெக் ரேஷியோ பார்க்கணும். ஸோ முக்கியமான ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது 3. ஸோ பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் ஹையாக, அதாவது ஓவர் வேலிடு அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதோட வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்றத இந்த பெக் ரேஷியோ வந்து உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டெப்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். டெப்ட் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனினே நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 0.07 அப்படின்ற இந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ எனக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவங்களோட இண்டஸ்ட்ரி பிஇ இவங்களோட இண்டஸ்ட்ரி பிஇ வந்து 55 இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த ஸ்டாக்கில் வந்து வச்சுருக்காங்க அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது. ஓகே, நம்ம இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் மாறிடுச்சு, ஒரு நிமிஷம். ஸோ இதை நான் கரெக்டாக வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இந்த ஸ்டாக்கோட எனக்கு இந்த ஸ்டாக்கோட ROCE 54 இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ROCயும் நல்லா இருக்குது. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ டெப்ட்டும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இல்லை. இந்த ஸ்டாக்கில் இருக்க ஒரே ஒரு மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும், அதாவது பெக் ரேஷியோ வந்து எந்த அளவுக்கு, அதாவது ஒரு லாங் டேர்மில் நம்ம வந்து ஒரு லாங் டேர்மோ இல்லை ஒரு ஷார்ட் டேர்முக்கு நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இதை பற்றி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கன்சிடர் பண்ணலாம். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ROCE ROE ஹெல்த்தியாக இருக்கிறதுனால, ஸோ இவங்க வளர்ந்த கம்பெனி அப்படின்றதுனால, ரெவென்யூ நல்லா இருக்கிறதுனாலையும் ஸோ இந்த பெக் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதனால் இந்த ஸ்டாக் மேலே போகாது அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. இவங்களோட இண்டஸ்ட்ரி, அதாவது ROCயும் ROEயும் உங்களுக்கு கம்மியாக இருந்து இந்த பெக் ரேஷியோ அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வரலாம். ஸோ இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு இன்னும் க்ரோத் இருக்காது அப்படின்னு. ஆனால் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ROEயும் ROCயும் சூப்பராக வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஸ்டாக் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய பார்வையில், இது என்னோடய வியூ மட்டுமே, ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட்டு வால்யூமை பொறுத்த வரைக்கும் 1 மந்த் ஆவரேஜ் வால்யூம் 4,36,535. ஆனால் இப்போது கரண்ட் வால்யூம் 7,13,000. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டபுளுக்கு கொஞ்சம் கம்மின்னு வைங்களேன். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் நம்ம பார்த்துருவோமா. எந்த அளவுக்கு அவங்க வந்து ரெவென்யூ வந்து கூடிக்கிட்டு இருக்கு, எவ்வளோ லாபம் எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, மார்ச்சில் 320, அப்படியே இந்த ஸ்டாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 1334. ஸோ 2024 1054, 900, 800, 600, 600, 651, 606 வேறு லெவலில் வச்சுருக்காங்க. இப்போ ஏன் தெரியுதுன்னா உங்களுக்கு இவங்களோட ரெவென்யூ குறையவே கிடையாதுங்க. ஒவ்வொரு வருஷமும் 2014 பொறுத்த வரைக்கும் 320, 15 372, 2016 442, 464, 606, 651, 661,
நெக்ஸ்ட் பாருங்கள் 671, 864, 929, 1054, இப்போ 2025 1334. இந்த ஸ்டாக்கோட உங்களுக்கு இந்த பெக் ரேஷியோ அதிகமாக இருக்கிறதுல தப்பே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் இன்னும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். ஓகே, ரெவென்யூ நல்லாயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இவங்களோட ப்ராஃபிட் எந்த அளவுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? ஒன்ஸ் இதையும் பார்த்துருவோமே. நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது 62, 70, 81, 108, 160, 112. இங்கே கொஞ்சம் ப்ராஃபிட் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. 160லேருந்து 112. நெக்ஸ்ட் மறுபடியும் க்ரோத்தை கொடுத்துருக்காங்க. 164, 219, 289, 275, 337, 440. இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 446, 441 கோடி, அதாவது 62 கோடி உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருந்த இந்த ஸ்டாக்குக்கு இப்போ 661 கோடி இருக்குன்னா, 441 கோடி இருக்குன்னா அது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு பாருங்களேன். உங்களுக்கு ஏபிஎஸும் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கும். ஏபிஎஸை பொறுத்த வரைக்கும் 12.70 இருந்தது, இன்றைக்கி 89.22 இருக்குது. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு அபாரமான வளர்ச்சியை இந்த ஸ்டாக் கொடுத்துருக்கு. இன்னும் இந்த ஸ்டாக் வளரும் அப்படின்றதில் நம்ம நம்பலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த இன்வெஸ்டரை மட்டும் பார்த்துருவோம். ஸோ எஃப்ஐடிஏ இங்கே இருக்காங்களா இல்லையா அப்படின்றத பார்த்துடலாமா? ஓகே, நீங்கள் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக இருக்குது. 0வா? ஆமாங்க, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பொறுத்த வரைக்கும் சுத்தமாக கிடையாது. அதே சமயம் ஸோ எஃப்ஐஐ பாருங்கள், எஃப்ஐ பொறுத்த வரைக்கும் 52, ஸோ டிஐ பொறுத்த வரைக்கும் 17, வேறு லெவலில் வச்சுருக்குறாங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். நெக்ஸ்ட் ஸ்டாக் என்எல்சி இந்தியா லிமிடெட். மார்க்கெட் கேபிட்டல் 36,608 கோடி, ஸ்டாக் பிஇ 14, ஸோ இண்டஸ்ட்ரி பிஇ 31. ஸோ கிட்டத்தட்ட பாதிக்கு கீழே இருக்குது. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அண்டர் வேல்யூட் அப்படின்றது இந்த பிஇயை கம்பேர் பண்ணும்போதே தெரியுது. நெக்ஸ்ட் ஆர்ஓசியை பொறுத்த வரைக்கும் 10.5%, ஆர்ஓயை பொறுத்த வரைக்கும் 14.5% வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத நம்ம இந்த 3 ரேஷியோ வச்சும் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. நெக்ஸ்ட்டு பெக் ரேஷியோ பார்க்கும்போது 0.28 தான் வச்சுருக்காங்க. ஒரு நல்ல க்ரோத்தை கொடுக்கக்கூடிய சான்சஸ் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டெப்ட் இருக்கான்னு பார்க்கணும். டெப்ட் பொறுத்த வரைக்கும் 1.20 இருக்குது. ஸோ 1க்கு மேலே இருக்கிறதுனால ஸோ இவங்க வந்து இவங்களோட பெரும்பாலான லாபம் வந்து இவங்க இன்ட்ரெஸ்ட் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மாடரேட்டாக இருக்குது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து வால்யூம் பார்த்துருவோம். வால்யூம் பொறுத்த வரைக்கும் 1 மந்த் வால்யூம் 23,32,866. ஸோ இப்போ கரண்ட் வால்யூம் பார்க்கும்போது 41,96,000. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுளுக்கு கொஞ்சம் கம்மி, அவ்வளோதான். ஸோ 46 லட்சம் இருந்திருக்கணும், 41 லட்சமாக இருக்குது. கிட்டத்தட்ட 42 லட்சம் வைங்களேன். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் நல்லாயிருக்கு. ஸ்விங் பொறுத்த வரைக்கும் நம்ம தாராளமாக இதை வந்து என்னோட வியூ மட்டுமே இது. ஸோ என்னோடய வியூ அப்படின்னு பார்க்கும்போது ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக தான் கம்பெனி தான். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஆனந்த்ராஜ் லிமிடெட். இந்த ஆனந்த்ராஜ் லிமிடெட் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கேபிட்டல் 23,158 கோடி, ஸ்டாக் பிஇ 50, இண்டஸ்ட்ரி பிஇ 42.4. ஸ்லைட்லி ஸ்டாக் பிஇ வந்து கொஞ்சம் ஹையாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு பெரிய லெவலில் எந்த இஷ்யூவும் கிடையாது. ஸோ ஆர்ஓசியை பொறுத்த வரைக்கும் 11.2, ஆர்ஓஇ பொறுத்த வரைக்கும் 10. இந்த அதாவது ரியாலிட்டி செக்டாரில் இருக்க ஸ்டாக்குக்கு ஸோ இவங்களோட பேசிக்காகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்ஓஇ கம்மியாக தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான பேராமீட்டர் டெப்ட் இருக்கான்னு பார்க்கணும். டெப்ட் டு ஈக்விட்டி அப்படின்னு பார்க்கும்போது 0.12. ஸோ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனினே நம்ம இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம நெக்ஸ்ட் சொல்லலாம். நெக்ஸ்ட் பெக் ரேஷியோ ரொம்ப முக்கியமான ஒரு பேராமீட்டர் 0.51 தான் இருக்குது. ஸோ ஒரு நல்ல க்ரோத்தை கொடுக்கறதுக்கான சான்சஸ் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வெரி வெரி ஹை. ஸோ உங்களுக்கு ஸோ இண்டஸ்ட்ரி பிஇயோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் பிஇ ஸ்லைட்லி ஹையாகவே இருந்தாலும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் நல்லாயிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வால்யூம் பார்க்கணும். வால்யூமை பொறுத்த வரைக்கும் 1 மந்த் ஆவரேஜ் வால்யூம் 53,61,254. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இப்போ கரண்ட் வால்யூம் அப்படின்னு பார்க்கும்போது 43,69,337. ஸோ 1 மந்த் வால்யூமோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இப்போது டுடே வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு மொமெண்டம் கிடைக்கும், போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகே, இந்த ஸ்டாக்குக்கு தேவையான எல்லாமே நம்ம ஃபண்டமெண்டல் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டாக்கு பார்த்தோம்.
நெக்ஸ்ட் ஸ்டாக் பாரத் ஹெவி எலக்ட்ரானிக் லிமிடெட், பிஹெச்எல் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கேபிட்டல் 90,924 கோடி. ஸ்டாக் பிஇ 163, இண்டஸ்ட்ரி பிஇ 52. ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம வந்து நேற்றுக்கே அனலைஸ் பண்ணியிருப்போம். நேற்று பிரேக் அவுட் நியரில் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் கிளியர் கட்டாக கொடுத்துருக்கு. ஓகே, ROCE 4.87, ROCE 2.14 இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ROCE ROE இவ்வளோ கம்மியாக இருக்குது. ஓகே, இது பிஎஸோட நம்ம நெக்ஸ்ட் வந்து கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ எந்த அளவுக்கு இருக்குது இது அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பெக் ரேஷியோ 28.7 இருக்குது. ஸோ இது எல்லாமே தாறுமாறாக இருக்குது. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டாக் பிஇ பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹையாக இருக்குது. ROCE ROE பொறுத்த வரைக்கும் ரொம்ப லோவாக இருக்குது. பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹையாக இருக்குது. டெப்ட்டு பார்க்கும்போது டெப்ட்டு மட்டும்தான் இந்த ரொம்ப நல்லாயிருக்கு, 0.45 இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ 3.73 இருக்குது. ஓகே, வால்யூம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாமா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டல் நார்மலாக தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கும் கூட இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5% மேலே ஏற்றி வச்சுருக்காங்க. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க, நல்லா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அதையும் இந்த ரிசல்ட்டையும் இப்போ பார்த்துருவோம். ஸோ அதாவது ஆவரேஜ் வால்யூம் 1 மந்த்னு பார்க்கும்போது 1,38,642. அதே சமயம் வால்யூம் இங்கே பாருங்களேன், 8,09,52,100, அதாவது 12. ஸோ கிட்டத்தட்ட பாருங்கள் ஒரு 8 மடங்கு அதிகமாக இருக்குது. ஸோ 7 மடங்கு உங்களுக்கு என்ன இருக்கும்? ஸோ 1 மந்த் ஆவரேஜ் வால்யூமோட இப்போ கரண்ட் வால்யூம் பார்க்கும்போது இவ்வளோ அதிகமாக இருக்குது. இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வால்யூம் பார்க்கும்போதும் தெரியுது. அதே சமயத்தில் இன்னொரு முக்கியமான பேராமீட்டர் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ வந்திருந்தாலும் இவங்களுக்கு பாசிட்டிவாக வந்திருக்கு. தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இங்கே பாருங்கள், நான் ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். 2025 இங்கே பாருங்கள், 7,512 கோடி உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரெவென்யூ வந்திருக்கு. அதே போன வருஷம் செப்டம்பரில் பாருங்கள் 6,584 கோடி. ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகமாக இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிசல்ட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் குவார்ட்டரையும் என்ன இருக்குது உங்களுக்கு பீட் பண்ணியிருக்கும். அதே சமயம் இயர் ஆன் இயரும் பீட் பண்ணியிருக்கு, உங்களுக்கு குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரும் பீட் பண்ணியிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இவங்க ப்ராஃபிட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கணும்ல. நெட் ப்ராஃபிட் இந்த இருக்குது. ஸோ நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கரண்ட்டாக 375 கோடி இருக்குது. அதாவது போன ஒரு நிமிஷம், ஆமாம் செப்டம்பர் தான். நெட் ப்ராஃபிட் இங்கே இருக்குது. அதாவது நான் உங்களுக்கு மார்க் பண்ணுறேன், 456 இருக்குது பார்த்தீங்களா, மைனஸ் போன, அதாவது குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் பார்க்கும்போது 456 கோடி வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, மைனஸில் இருக்குது. அதே சமயம் இந்த குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் பார்க்கும்போது 325 கோடி ப்ளஸில் இருக்குது. ஸோ இந்த உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் உங்களுக்கு இயர் ஆன் இயரும் பார்க்கணும். இயர் ஆன் இயர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 106 கோடியில் இருக்குது. ஸோ இங்கே இந்த 106 கோடி அப்படின்றது உங்களுக்கு என்ன இருக்குது, 106 கோடிலேருந்து 375 கோடி கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரீசனால தான் இந்த ஸ்டாக் வந்து இன்றைக்கும் மேலே போயிருக்கான காரணம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் வீக்காக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் நல்லாயிருக்கு. அதே சமயத்தில் இந்த செக்டாரில் வேறு எந்த ஸ்டாக்கு இருக்கா அப்படின்றது எனக்கு கொஞ்சம் கன்ஃபார்மாக தான் தெரியல. ஸோ நம்ம இப்போ பிஎஸை பார்க்கலாமே, பார்க்கும்போது நமக்கு தெரிய வரும் இல்லையா. சிஜி பவர் இவங்களோட பியர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க இருக்க செக்டாரும் இவங்க இருக்க செக்டாரும் சம்டைம்ஸ் வந்து சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். சுஸ்லான் எனர்ஜிக்கும் பிஹெச்எலுக்கும் என்ன சம்மந்தம்? சுஸ்லான் வந்து உங்களுக்கு ரினியூவபிள் எனர்ஜி, ஹிட்டாச்சி எனர்ஜி உங்களுக்கு அதுவும் ரினியூவபிள் எனர்ஜியாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது எனர்ஜி ரிலேட்டிவாக இருக்கலாம். ஆனால் பிஹெச்எலை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லையே. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டாக் இதுதான். இந்த ஸ்டாக் வந்து கடைசி. ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இதுதான் கடைசி ஸ்டாக், IIFL ஃபினான்ஸ் லிமிடெட். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கேபிட்டல் 23,017 கோடி, ஸ்டாக் பிஇ 26.8, இண்டஸ்ட்ரி பிஇ 22.8. ஸோ இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்லி ஹையாக இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்லைட்லி தான் உங்களுக்கு ஹையாக இருக்குது. ROCE 8.81, ROE 4.90 இருக்குது.
ஸோ புக் வேல்யூ 305 இருக்குது. புக் வேல்யூ நம்ம ஸ்விங் ட்ரேடுக்கு பெரிய விஷயம் இல்லை, நமக்கு அவ்வளோ தேவையில்லை. டெப்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த ஃபினான்ஸ் ரிலேட்டிவான ஸ்டாக்குக்கும் பேங்கிங் ரிலேட்டிவான ஸ்டாக்குக்கும் டெப்ட் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஸோ பெக் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது 3.25 சாரி அது குயிக் ரேஷியோ. ஒரு நிமிஷம். பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் -1.22 இருக்குது. ஸோ பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் மைனஸில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம இதை வச்சு நம்ம இது வந்து இப்போது இந்த ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது உங்களுக்கு வீக்காக தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ வால்யூமை வந்து கம்பேர் பண்ணுவோம். 1 மந்த் ஆவரேஜ் வால்யூம் 18,60,389. இப்போ கரண்ட் வால்யூம் 64,97,184 உங்களுக்கு. அதே சமயம் இங்கே 18,60,389. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 டைம்ஸ் வந்து ஹையாக இருக்குது. ஸோ வால்யூம் வந்து உங்களுக்கு 3 டைம்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனாலையும் அதே சமயம் ஸோ இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் பிஎஸை கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கலாமா? ஸோ இவ்வளவு லோவாக இருக்குது. ஸோ ஃபினான்ஸ் கம்பெனிக்கு எல்லாத்துக்குமே இப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் பார்ப்போம். பஜாஜ் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்களோட இங்கே பாருங்கள் ROCE லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க இருக்கா? ROCE 11, நெக்ஸ்ட்டு 10, நெக்ஸ்ட்டு 9, 10, 13, 10, 8, 8, 8 அப்படி தான் இருக்குது. ஸோ இது என்னென்ன கம்பெனி அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்ரீராம் ஃபினான்ஸ், நெக்ஸ்ட்டு முத்தூட், நெக்ஸ்ட்டு SBI, L&T ஃபினான்ஸ், IIFL கடைசியாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு மாடரேட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ROE பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்ரீராம் ஃபினான்ஸ் 11, நெக்ஸ்ட்டு ஆவரேஜாக இருக்குது. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப மோசமான ஸ்டாக் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஃபண்டமெண்டல் வீக்கான இதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது, மாடரேட்டாக இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபண்டமெண்டலாக ஸ்டாக்கை வந்து அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.